வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் 2 கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிட்டிருக்கிறாங்க. ஒன்று தமிழகத்தில் தமிழக மக்கள்கிட்ட எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு முடிவு, இன்னொன்று கர்நாடக மக்கள்கிட்ட எடுத்த கருத்து கணிப்பு முடிவு. 2 மக்களுமே மத்திய அரசினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, பிரதமரினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதில் கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய முடிவுகளை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழகத்தை பொறுத்த மட்டும் சாணக்கியா ஆன்லைன் நியூஸ் போர்ட்டல் அவர்கள் தமிழக சட்டமன்ற தேர்தல் சம்பந்தமான கருத்து கணிப்பு முடிவுகள் எடுக்கும் பொழுது மத்திய அரசினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, மோடியினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்ற கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதனுடைய முடிவுகள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே மாதிரி கர்நாடகாவினுடைய சட்டமன்றம் கிட்டத்தட்ட 2 வருஷத்தை நிறைவு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள்ஸ் பல்ஸ் அண்ட் கோட்மோ அப்படின்னு சொல்லக்கூடிய 2 அமைப்புகள் சேர்ந்து ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதில் அவர்களும் மத்திய அரசினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, அடுத்த பிரதமராக யார் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற கேள்விகளையும் கேட்டிருக்கிறாங்க. அதனுடைய ரிசல்ட்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல சாணக்கிய அவர்களினுடைய ரிசல்ட்ஸ் படி பார்க்கும் பொழுது மத்திய அரசு பாஜகவினுடைய கூட்டணி ஆட்சி என்டிஏவினுடைய அரசாங்கத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்ற கேள்விக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு 28% மக்களும், மோசம் அப்படின்னு சொல்லிட்டு 34% மக்களும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 38% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. தமிழகத்தில் பாஜகவினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்பாடு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு 28% பேர் சொல்லியிருக்கிறது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அடுத்தது பிரதமர் மோடியினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்ற கேள்விக்கு மோசம் அப்படின்னு சொல்லிட்டு 32% மக்களும், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு 33% மக்களும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 35% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் தமிழகத்தினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்பாடு குறித்த பார்வையாக பார்க்கப்படுது. அண்ட் அடுத்தது கர்நாடக மக்கள் என்ன மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய செயல்பாடு அதற்கான ரேட்டிங் அப்படின்னு கேட்கும் பொழுது வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு 29.6% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. குட் அப்படின்னு சொல்லிட்டு 36.7% மக்களும், ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 17.5% மக்களும், பேட் அப்படின்னு சொல்லிட்டு 9.7% மக்களும், வெரி பேட் அப்படின்னு சொல்லிட்டு 6.5% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 16-17% மக்கள் தான் பேட் வெரி பேட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 83% மக்கள் இந்த மோடியினுடைய அரசாங்கம் வெரி குட், குட், ஆவரேஜ் அப்படின்ற கேட்டகிரியில் பதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்ததாக யார் பிரதமராக வரணும் அப்படின்ற கேள்விக்கு நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லிட்டு 59.1% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு 17.3% மக்களும், யோகி ஆதித்யநாத் அப்படின்னு சொல்லிட்டு 10.9% மக்களும், மல்லிகார்ஜுன கார்கே அப்படின்னு சொல்லிட்டு 2.3% மக்களும், மற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 10.4% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் மத்திய அரசினுடைய செயல்பாடு குறித்து மக்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள். ஸோ இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் ஏப்ரல் மாதத்தில் எடுக்கப்பட்டது அப்படின்றதையும் நம்ம கவனிக்கணும். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.